நன்றி என்ன, ரொம்ப சந்தோஷம். இல்லைண்ணா, அது வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலும் திரையரங்கு உரிமையாளர்களும் பேசி அதை முடிவு பண்ணணும். ஏன்னா அவ்வளோ நாள் வந்து திரையரங்கில் படம் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ஒரு 2 வீக்ஸ் தான் வந்து கேப் வருது. ஏன்னா அவ்வளோ திரைப்படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல, படங்களுக்கு தகுந்தாப்புல ஐ திங்க் அது ஒரு ரூலாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அப்படி இல்லையே, நல்ல திரைப்படங்கள், அதாவது ஒரு தியேட்டரில் போய் பார்க்கணும், உட்காந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு அவங்களே டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகனாகவும் எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு திரையரங்கில் வந்து பார்க்கக்கூடிய படமாக, அது ஒரு பிரம்மாண்டமாக நம்ம எடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பாக இருக்குது. ஸோ எல்லா கிராஃப்ட்ஸும் அதுக்கான உழைப்பை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தியேட்டர் ஆடியன்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நல்ல படங்களுக்கு அவங்க வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க. தமிழ் தான் நம்மளோட பிரதான மொழி. ஸோ இங்கே தான் நான் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். தவிர வெளிமொழியில் பண்ணேன். தயாரிப்பு அஃப்கோர்ஸ் கூடிய விரைவில் அதுவும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஒரு படம் இணை தயாரிப்பு பண்ணிட்டேன். ஸோ அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன்லேயே சினம்ன்ற ஒரு படம் பண்ணோம். ஸோ தொடர்ந்து அது நடக்கும். தேங்க்யூ சார். அரசியல் பயணத்தில் நீங்கள் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ஏன்னா அவர் ஒரு முடிவெடுத்து இந்த இந்த விஷயத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கரூர் பேர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ மீண்டும் மக்களை சந்திச்சு இப்போ 2 தடவை பேசியிருக்காரு. அவருடைய பேச்சு எப்படி இல்லை, மக்கள் அதுக்கான ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது ஐ திங்க் எனக்கும் அது ஸ்ட்ராங்காக தான் பட்டுச்சு. ஸோ ஐ திங்க் அவரோட பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தான். இங்கே வந்தது வந்து ரெட்டத்தலை படத்தோட ப்ரமோஷனு. நான் இங்கே சாமி கும்பிட வந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். படத்துக்கான இல்லை, எல்லா துறையிலும் இங்கேருந்து வெளியிலேருந்து உள்ளே வரும்போது அந்த அழுத்தம் இருக்க தானே. தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.